Hi, hello dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா OneShot வீடியோவில் Unit 3 Relational Database Management System. ஸோ பேசிக் ஸ்கில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட அட்வான்ஸ்டுன்னு பார்த்தோம்னா அது நம்ம 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தோம்னா SQL இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக் மட்டும்தான். ஸோ இந்த யூனிட்டில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5. So section 1ல என்ன இருக்குன்னா appreciate the concept of database management system. Section 2ல வந்து create and edit tables using wizard and SQL commands. Section 3ல வந்து பார்த்தோம்னா perform operations on table. Section 4ல retrieve data using query. Section 5ல create forms and reports using wizard. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கம்பல்சரி ஒரு 4 மார்க் வந்துடும். ஸோ அந்த 4 மார்க் எப்படின்னா ஒரு SQL டேபிள் கொடுத்துட்டு 4 கொரி கொடுப்பாங்க. அந்த 4 கொரிக்கான ஆன்சரை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் 2 மார்க் அண்ட் தென் 5 மார்க்ஸில் 1 மார்க்கில் வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த யூனிட்டில். ஸோ செக்ஷன் 1ல் என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது அப்ரிஷியேட் கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ரிலவெண்ட் நாலேஜில் வந்து பார்த்தோன்னா டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். டேட்டாபேஸ் இஸ் அன் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாபேஸ்ன்றது என்னென்னா இட் இஸ் அ ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். எப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் விஷுவலைஸ் இட் அஸ் அ கண்டெய்னர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம எப்படி பொருளை சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இந்த டேட்டாபேஸ்ன்றதும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எது பார்க்கலாம் அப்படின்னா டேட்டாபேஸ் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் அண்ட் MySQL. ஸோ இதில் நம்ம இந்த 10th நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா openoffice.orgல பேஸ் பற்றி இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து எப்போ வந்து எவால்வ் பண்ணாங்க அப்படின்னா 1960s. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது 1 மார்க்கில். ஸோ இது எங்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எண்ட் யூசர்ஸ் கிட்ட தான் இது அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS பற்றி நம்ம ஃபுல்லாக தரவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா அந்த டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், MySQL இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டேட்டாபேஸோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1960ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மேக்ஸிமம் எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா பேக் எண்டில் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா DBMS. ஸோ DBMS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது a database management system is a software package with computer program that controls the creation, maintenance and use of the database. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டாபேஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ அந்த டேட்டாபேஸை நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா மேனேஜ் பண்ணுறோம். எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி a database is an integrated collection of records, files and other objects. ஸோ இந்த டேட்டாபேஸில் எல்லா விதமான டேட்டாஸும் இருக்குது. அதாவது ஃபைல்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், ஆடியோஸாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், எல்லா விதமான ஃபைல்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த DBMS-ஐ நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா Oracle, IBM DB2, Microsoft SQL Server, Microsoft Access, PostgreSQL, MySQL, FoxPro and finally SQLite. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த என்னென்ன DBMS டூல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா டேட்டா வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா கேன் பி ஆர்கனைஸ்டு இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னா என்னென்னா டேட்டா ஸ்டோர்டு இன் அ சிங்கிள் டேபிள். ஒரு சிங்கிள் டேபிளில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளாட் ஃபைல். ஸோ
usually suitable for less amount of data. ஸோ கொஞ்சமான டேட்டா தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம ஃப்ளாட் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ரிலேஷனல் ஃபைல் அப்படின்னா data is stored in multiple tables and the tables are linked using a common field. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மல்டிபிள் டேபிள்ஸை நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு காமன் ஃபீல்டை நம்ம யூஸ் பண்ணி தான் மல்டிபிள் டேபிள்ஸில் வந்து டேபிள்ஸை கனெக்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷனல் இஸ் சூட்டபிள் ஃபார் மீடியம் ஆர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த ரிலேஷன்ன்றது மீடியம் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ஃபைல்ன்றது வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் என்னென்னா டேட்டாபேஸ் சர்வர். டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னா என்னென்னா டேட்டாபேஸ் சர்வர்ஸ் ஆர் டெடிகேட்டட் கம்ப்யூட்டர். இதுவுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான் தட் ஹோல்ட் த ஆக்சுவல் டேட்டாபேசஸ் அண்ட் ரன் ஒன்லி த DBMS அண்ட் ரிலேட்டட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும் பார்த்தோம்னா டேட்டாபேசஸ் இருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம DBMSஸை வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குன்னு சம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த டேட்டாபேசஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். Typically, databases available on the database server are accessed through command line or graphic user interface tool referred to as front-end. நான் சொல்றேன் இல்லையா, அந்த டேட்டாபேஸை நம்ம ஆக்சஸ் பண்ணனா we need some programs, some applications நமக்கு தேவை. அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா front-end tools அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் நம்ம front-end tools அப்படின்னா front-end அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Database servers are referred to as பேக்எண்ட். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சர்வர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக்எண்ட் சொல்கிறோம். அதில் வந்து டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரண்ட் எண்டு. ஸோ சச் டைப் ஆஃப் டேட்டா ஆக்சஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் கிளைண்ட் சர்வர் மாடல். ஸோ இது நம்ம நிறைய தடவை கிளைண்ட் சர்வர் மாடல் படிச்சிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா கிளைண்ட் சர்வர் மாடல் பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டேட்டாபேஸ் ஆர் DBMS யூஸ் பண்ணும்போது ரெடியூஸ் டேட்டா ரிடண்டன்சி. ரெடியூஸ் டேட்டா ரிடண்டன்சி அப்படின்னா என்னென்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கண்டெயின் மல்டிபிள் ஃபைல்ஸ் தட் ஆர் டு பி ஸ்டோர்ட் இன் மெனி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இன் அ சிஸ்டம் ஆர் ஈவன் அக்ராஸ் multiple systems. Because of this, there were sometimes multiple copies of the same field which lead to data redundancy. Data redundancy அப்படின்னா duplication of the data. ஸோ ஒரே ஃபைல் நம்ம வெவ்வேறு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒரே டேட்டா மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஃபைல் திரும்ப திரும்ப வரும்போது அந்த ஃபைல் எல்லாத்தையுமே delete பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம டேட்டா பேஸில் சிங்கிள் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா ரெடியூஸ் டேட்டா ரிடண்டன்சி. அந்த டியூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டாவை வந்து இது ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஷேரிங் ஆஃப் டேட்டா. இன் அ டேட்டாபேஸ் த யூசர்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் can share the data among themselves. There are various levels of authorization to access the data and consequently the data can only be shared based with the authorized user. இங்கே ஷேரிங் ஆஃப் டேட்டா நமக்கு தெரியும் எல்லா சிஸ்டமும் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த நெட்வொர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஈஸியாக அவங்களால ஒரு பர்டிகுலர் டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். So many remote users can also access the database simultaneously and share the data between them. So ஈஸியாக அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். அதோடு மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த நெட்வொர்க்கில் இருக்காங்களோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். Next, data integrity. Data integrity means that the data is accurate and consistent in the database. அதாவது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவும் அந்த டேட்டாபேஸில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் அக்யூரேட்டாக இருக்கும். எந்த ஒரு எரருமே இல்லாமல் அக்யூரேட்டாகவும் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா தேவையான அளவுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நிறைய மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அந்த டேட்டாவை பார்த்து அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா செக்யூரிட்டி.
Data security is an important concept in a database. Only authorized users should be allowed to access the data and their identity should be authenticated using a username and password. ஸோ டேட்டா செக்யூரிட்டி ஆக்சுவலி எல்லா டேட்டா பேஸுமே வந்து சர்வரில் இருக்கிறதுனால அந்த சர்வரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவை. யாரெல்லாம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிட்ருக்காங்களோ அவங்களாம் ஆத்தரைஸ்டு பீப்புள். ஸோ அவங்களால மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். Unauthorized users should not be allowed to access the database under any circumstance as it violates the integrity constraints. So, username password இல்லாதவங்க அதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது வந்து வேறு மாதிரியான ப்ராப்ளத்தை தான் க்ரியேட் பண்ணும். அதாவது நீங்கள் அகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரைவசி அப்படின்னா என்ன? The privacy rule in a database that the only authorized user can access the database according to its privacy constraints. To secure data levels are set in the database and a user can only view the data which is allowed to be seen. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரைவசின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி ஆத்தரைசேஷனில் பார்த்த மாதிரி யார்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த டேட்டா பேஸை பார்க்க முடியும். ஸோ வேறு யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் உங்களோட டேட்டா வந்து டேட்டா பேஸில் ரொம்ப ப்ரைவசியாக மெயின்டைன் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்லி டேக்ஸ் கேர் ஆஃப் பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஸோ இந்த சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கப் அண்ட் ரெக்கவரி பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த சிஸ்டமே பேக்கப் அண்ட் ரெக்கவரி பண்ணிடும். ஸோ இதுக்காக நமக்கு யூசர் தேவையில்லை. ஸோ சிஸ்டமே பீரியாடிக்கல் வைஸ் பார்த்தோம்னா பேக்கப் பண்ணிடும். Moreover, it also restores the database after a crash or system failure in previous condition. ஸோ ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ராஷோ இல்லை சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஷெட்யூலில் பேக்கப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பேக்கப்பை நமக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துடும். நெக்ஸ்ட் டேட்டா கன்சிஸ்டன்சி. It is ensured in a database because there is no data redundancy. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் டேட்டா கன்சிஸ்டன்சின்றது டூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டாவை வந்து ரெடியூஸ் பண்ணுது. டேட்டா கன்சிஸ்டன்சி மீன்ஸ் தேர் ஷுட் பி மல்டிபிள் மிஸ்மேட்சிங் காப்பீஸ் ஆஃப் த சேம் டேட்டா. மிஸ்மேட்சிங் அப்படின்னா மேட்ச் ஆகாத டேட்டாஸ். ஸோ மிஸ்மேட்ச்னு சொல்லும்போது டியூப்ளிகேஷன்றதுக்கான வாய்ப்பே அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ எல்லா டேட்டாவுமே யூனிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது மூலமாக யாரெல்லாம் அந்த நெட்வொர்க்கில் இருக்காங்களோ அவங்க ஈஸியாக அந்த டேட்டாவை வியூ பண்ணி பார்த்துட்டு அதில் சேஞ்சஸ் இருந்தாலும் அவங்க பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம். ஸோ ஐட்டம்ன்றது என்னென்னா there is a common element here, people. அதாவது யாரை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் let's look at the example of your address book. What do you store in an address book? You may have people's name, address, phone number and maybe even their birthday. ஸோ நீங்கள் ஒரு அட்ரஸ் புக் வச்சுருக்கீங்க. அதில் வந்து பார்த்தோம்னா அந்த அட்ரஸ் புக்கில் என்னென்ன ஸ்டோர் பண்ணும், அவங்களுடைய நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ இதில் யாரை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுறீங்க அப்படின்னா பர்சன், ஒரு பீப்புள் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இங்கே பீப்புள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா ஐட்டம் பற்றி, அந்த பீப்புள் பற்றி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபீல்டு. அதாவது நேம், அட்ரஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், இந்த ஃபீல்டு எல்லாமே இந்த நம்ம இப்படி மாதிரி கேட்குற கேள்விகள் எல்லாமே ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரெக்கார்ட். நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, அதுதான் ரெக்கார்ட். வேல்யூ அப்படின்னா என்னென்னா அவங்க கொடுக்குற ஆன்சரை நம்ம
டெக்ஸ்டாவோ இல்லை நம்பராகவோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம், அது பேர் தான் வேல்யூ. ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஐட்டம், ஃபீல்ட், ரெக்கார்ட், வேல்யூ. ஐட்டம்னா யாரை பற்றி நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண போகிறோம், அவங்க தான் ஐட்டம். அதில் நீங்கள் கேட்கப்படுற கேள்வி எல்லாமே ஃபீல்டு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும், அந்த ஆன்சர் எல்லாமே ரெக்கார்ட். கிடைச்ச ஆன்சரை நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிலோ இல்லை நம்பர் ஃபார்மேட்லேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வேல்யூ. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது ப்ரைமரி கீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே அதுதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட இதில் ப்ரைமரி கீ, கம்போசிட் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ 3 கீ இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா என்னென்னா யூனிக் ஃபீல்டு இஸ் கால்ட் தி ப்ரைமரி கீ. யூனிக் ஃபீல்ட் இன் த டேபிள் தட் இஸ் நோன் அஸ் தி ப்ரைமரி கீ. ஸோ நம்ம வந்து அதை பிகே அப்படின்னு கூட சொல்லலாம். இதே கம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்னா when primary key constraint is applied on one or more column then it is known as composite primary key. அதாவது primary key அதாவது unique ஃபீல்டே ஒன்று அப்படி இல்லைன்னா மோர் காலம்ஸ் இருந்தது. இப்போ ரோல் நம்பருன்றது ஒரு யூனிக் ஃபீல்டு. ரோல் நம்பர் மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் கூட நம்ம சொல்லலாம், ரெண்டுமே வந்து யூனிக் தான். ஸோ ஒன்று அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட காலம் யூனிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரின் கீ. ஃபாரின் கீ அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீ இன்னொரு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை போயிட்டு ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அந்த கீயை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாரின் கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஷார்ட் ஃபார்மில் எஃப்கே. இது 3மே இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைமரி கீ. ஒரு யூனிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த யூனிக் ஃபீல்டை ப்ரைமரி கீ அப்படி நம்ம சொல்லுவோம். இங்கே 2 ஃபீல்டுமே வந்து யூனிக்காக தான் இருக்குது, அதனால் இது வந்து கம்போசிட் ப்ரைமரி கீ. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஐடி வந்து பார்த்தோம்னா மேலே இருக்கிற டேபிள்லையும் இருக்குது, அதாவது கிளைண்ட் டேபிளையும் இருக்குது, சேல்ஸ் டேபிளையும் இருக்கிறதுனால இந்த 2 டேபிளையும் அது ரிலேட் பண்ணுது. அதனால இந்த கிளைண்ட் ஐடின்றது இங்கே ஃபாரின் கீ. நெக்ஸ்ட் RDBMS. RDBMS அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் இஸ் அ டைப் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ RDBMSன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டாபேஸ் தான். It uses a structure that allows us to identify and access data in relation to another piece of data in the database. ஸோ இங்கே வந்து நம்ம ரிலேஷன் சொல்லும்போது மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும், ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரிலேஷன் மூலமாக நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புக் பேக் ரெஃபர் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 2 create and edit tables using wizard and SQL commands. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து DBMS அண்ட் தென் RDBMS பற்றி பார்த்தோம். இங்கே கிளியராக இன்னும் கொஞ்சம் RDBMS பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா it is a relational database is a collective set of multiple data sets organized by tables, records and columns. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதில் ஒரு டேபிள் இல்லை மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டேபிளுமே ஒரு ரிலேஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் டேட்டாபேஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரிலேஷன் டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அதாவது SQL வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த லாங்குவேஜ் மூலமாக தான் RDBMS நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டாபேஸில் வந்து பார்த்தோன்னா சம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்னால் டேபிள். ஸோ டேபிளோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது a table is a set of data elements that is organized using a
vertical columns and horizontal rows. அப்படியும் இல்லைன்னா collection of rows and columns அதுவும் சொல்லிக்கலாம். Next, columns are field or attributes. Column is a set of data value of a particular symbol type one for each row of the table. காலம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலமோட அதர் நேம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபீல்டு ஆர் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா ஐட்டம் மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து காலம்ஸ், ஃபீல்ட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரோ அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது a row also called a record or tuple represent a single data item in a table. ஸோ ரோவோட அதர் நேம் பார்க்கும்போது ரெக்கார்ட்ஸ் ஆர் டப்பிள்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா அந்த காலமில் இருக்கிற ஒரு சிங்கிள் டேட்டா, ஸோ ஒரு சிங்கிள் ஐட்டம் தான் நம்ம இந்த ரோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு டேட்டா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இங்கே நம்ம எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயும் போல் ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எப்படி ஓப்பன் பண்ணால் ஸ்டார்ட்டில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு openoffice.org வெர்ஷன் 4ல் போயிட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ஓஆர்ஜியில் போயிட்டு பேஸுன்றதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற டேட்டாபேஸ் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம் டேட்டாபேஸை, அதுக்கப்புறமேட்டா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டு டேட்டாபேஸை வந்து நேம் கொடுத்து டெஸ்க்டாப்லேயோ இல்லை எங்கே வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. க்ரியேட் டேபிள் இன் டிசைன் வியூ, இன்னொன்று யூஸ் விசார்ட் டு க்ரியேட் டேபிள். ஸோ 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டா டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம விசார்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள்ஸில் போயிட்டு கிளிக் யூஸ் விசார்ட் டு க்ரியேட் அ டேபிள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோம்னா கேட்டகரி வந்து பிஸ்னஸ் இருக்குது, பர்சனல் இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன டேட்டாபேஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், டேபிள் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் கொடுக்கும்போது இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் சாம்பிள் டேபிள்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஃபீல்ட்ஸுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபீல்டு டைப் நீங்கள் கொடுக்கணும். ஃபீல்டு டைப்புன்றது அதுக்கான டேட்டா டைப். இப்போது நேம்னா வேர்கேர், ஃபோன் நம்பர்னா இன்டீஜர், இல்லைனா ஏஜ்னா இன்டீஜர், ப்ரைஸ் அப்படின்னா டெசிமல். ஸோ இது மாதிரியான ஃபீல்டு டைப்பும் நீங்கள் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமரிக்கு செட் பண்ணலாம். எப்பயுமே வந்து யூனிக் ஃபீல்டாக இருக்கிறது தான் ப்ரைமரிக்கு. இஃப் யூ வாண்ட் வி கேன் செட் தட் ஒன். கடைசியாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். டேபிள் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு நேம் வேணும்னா நம்ம கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டேபிள் ஸோ இந்த டயக்ராமில் காட்டுற மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே வந்து நான் டிசைன் வியூவில் டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கிளிக் தி டிசைன் வியூ மெத்தட். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபீல்டு நேம் கொடுங்க, அதுக்கப்புறம் அதோட டேட்டா டைப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேபிள் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நேம், அதோட டேட்டா டைப் வேர்கேர், சைஸ் 50, ரோல் நம்பர், டைனி இன்டீஜர் 3, டேட்டாபேஸ், டேட் மந்த் இயர், கிளாஸ், கேரக்டர் 1 கேரக்டர், ஃபோன் நம்பர் வந்து இன்டீஜரில் வாங்குகிறோம் 10 டிஜிட், இமெயில் வந்து வேர்கேர் 75, கலர் வேர்கேர் 15, லொக்கேஷன் வேர்கேர் 30. ஸோ இது மாதிரி எல்லா ஃபீல்டு ப்ளஸ் டேட்டா டைப் கொடுத்து நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபைலில் போயிட்டு சேவ் பட்டன் கொடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு நேம், டேபிள் நேம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சேவ் பண்ணிக்கிறோம். இஃப் யூ வாண்ட் வி கேன் கிரியேட் த ப்ரைமரி கீ ஆர் எல்ஸ் வி கேன் லீவ் த ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க ஆப்ஷன் ஃபார் ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட் நம்ம டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னா
It is used to identify which type of data we are going to store in the database. அதாவது இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம இந்த டேட்டாபேஸில் யூஸ் பண்ண போகிறோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இதோட வேலை. அதாவது கேரக்டரா நம்பரான்றதை சொல்கிறது, அதுதான் டேட்டா டைப். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நியூமரிக் டைப்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் டைப்ஸ், பைனரி டைப்ஸ், டேட் அண்ட் டைம், அதர் வேரியபிள் டைப்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா டேட்டா டைப்ஸோட டைப். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நியூமரிக் டைப்ஸ். ஸோ நியூமரிக் டைப்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்தோம்னா நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது மொபைல் நம்பர், டோர் நம்பர், ரோல் நம்பர், ஸ்கூல் அட்மிஷன். ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம இந்த நியூமரிக் டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது பூலியன் இருக்குது, டைனி இன்டீஜர், ஸ்மால் இன்டீஜர், இன்டீஜர், பிக் இன்டீஜர், நியூமரிக், டெசிமல், ரியல், ஃப்ளோட், டபுள். இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நியூமரிக்ஸோட டேட்டா டைப்ஸ். உங்கள் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்டா டைப்பை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா நியூமரிக். ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் நியூமரிக் ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனில் இருக்கும். ஸோ அதுக்காக லாங் வேர்கேர், கேரக்டர், வேர்கேர், இக்னோர் கேஸ். ஸோ இது மாதிரியான டேட்டா டைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனா கேரக்டர் நம்பரும் சேர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம சேர்ந்து தான் வாங்குவோம். அதாவது நம்பரும் இருக்கும், லெட்டர்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் பைனரி டேட்டா டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எதுக்காக அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் டேட்டா இன் பைனரி ஃபார்மேட். ஸோ பைனரி ஃபார்மேட்ஸில் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ பைனரி டேட்டா டைப்ஸ் டேட்டா டைப்ஸ் கேன் பி யூஸிங் ஃபார் ஸ்டோரிங் ஃபோட்டோஸ். அதாவது உங்கள் டேட்டாபேஸில் ஒரு ஃபோட்டோவோ இல்லை மியூசிக் ஃபைல்ஸோ இல்லை ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ், ஏதாவது ஃபைல்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா யூ நீட் டு யூஸ் பைனரி டேட்டா டைப்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இமேஜுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா லாங் வேர் பைனரி. இதே பைனரி ஃபைல்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் பைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைனரி. ஸோ இதுலேயுமே கூட வேர் பைனரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு பார்க்கும்போது லாங் வேர் பைனரி தான். ஸோ அதிலே இமேஜ், சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டேட் அண்ட் டைம். ஸோ டேட் அண்ட் டைம் data types used for describing date and time values for the field used in the table of a data types. Date time data types in a database can be used for storing information such as date of birth, date of admission, date of product, sale, etc. ஸோ நம்ம எப்போ போகிறோம், எப்போ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணோம், எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டேட் அண்ட் டைம் டேட்டா டைப் நமக்கு தேவை. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டுன்னு சொல்லும்போது நம்ம மந்த்து, டே, இயரை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். டைம்னு சொல்லும்போது ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ். டைம் ஸ்டாம்ப்ஸ் சொல்லும்போது போத் டேட் அண்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டேட் டைம் டேட்டா டைப்ஸ். அதர் டேட்டா டைப்ஸ் சொல்லும்போது தே ஹாவ் ஸ்டோர் சீரியலைஸ்டு ஜாவா ஆப்ஜெக்ட் அண்ட் அதர் அப்ளிகேஷன். ஸோ இங்கே நம்ம கொடுத்த டேட்டா டைப்ஸ் வச்சு நீங்கள் இது மாதிரி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி வித் வேல்யூஸும் நம்ம கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக டேட்டாஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபைல்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 3ல் பர்ஃபார்ம் ஆப்ரேஷன் ஆன் டேபிள். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் டேட்டா டைப்ஸ்லாம் என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது அதாவது இன்சர்ட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் டேபிள் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிளை நான் செலக்ட் பண்ணணும். டேபிளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அதை டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இது மாதிரி என்னோடய டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு 2 டேபிள் அதாவது 2 டேட்டாஸ் தான் இருக்குது. நான் 3 வேணால் டைப் பண்ணிக்கலாம், 4 வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ரோஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கணுமோ அத்தனை ரோஸ் நான் ஈஸியாக டைப் பண்ணிவிட்டு
கடைசியாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் எடிட் ஐக்கான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பர்டிகுலர் டேட்டாவை டெலீட் பண்ணணும், அதாவது அந்த டேட்டா வந்து ராங் இல்லைனா மாறிடுச்சு அப்படின்னா அதை நம்ம டெலீட் பண்ணணும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணோடனே யூ வில் கெட் த ஆப்ஷன் டெலீட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்குமே 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னா அதுக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நியூமரிக் டேட்டாக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று வந்து ஆட்டோ வேல்யூன்னும் போது கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். லென்த்துன்னு பார்க்கும்போது டிஃபால்ட் லென்த் வந்து பார்த்தோன்னா 10. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் வேல்யூ, இதுவும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபார்மேட் எக்ஸாம்பிள், என்ன ஃபார்மேட்டில் நம்ம டேட்டா அதாவது நம்பரை வந்து வாங்கணுன்றதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கேரக்டருக்குமே வந்து பார்த்தோம்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரெக்கார்டு, என்ட்ரி ரெக்வர்டு, லென்த், இதுக்குமே வந்து டிஃபால்ட் லென்த் வந்து 10 தான். அதேமாதிரி டிஃபால்ட் வேல்யூ, ஃபார்மேட் எக்ஸாம்பிள் இதுக்குமே இருக்குது. ஸோ நம்பராக இருக்கட்டும் கேரக்டராக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே 4 ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங் அப்படின்னா என்னென்னா, சார்ட்டிங் மீன்ஸ் அரேஞ்ச் த டேட்டா இன் எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சார்ட்டிங் சொல்லுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் A to Z அப்படின்னா Z to A ஐக்கான் இருக்கும், நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சார்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டிங் இஸ் வெரி சிம்பிள், யூ கேன் டூ இட். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் யூஸ் டு மெயின்டைன் அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த டேட்டா இன் அ ரிலேஷன்ஷிப். ஸோ 2 டேபிள் இருக்குது, 2 டேபிளையும் சம் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அந்த 2 டேபிளோட அக்யூரசியும் கன்சிஸ்டன்சியும் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஓகேவா. அண்ட் தென் இது இங்கே வந்து பார்த்தோன்னா இது எதுக்கெலாம் ஹெல்ப், என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது சேவ் டைம், ரெடியூஸ் டேட்டா என்ட்ரி எரர், கடைசியாக சம்மரைஸ் டேட்டா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப் நான் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, டூல் மெனுவில் போய்ட்டு ரிலேஷன்ஷிப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகும். ஸோ எந்தெந்த டேபிளுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் வேணும்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை டேபிள் வேணுமோ அத்தனை டேபிள் நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் we have a different types of relationship. ஆக்சுவலி 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 1 to 1, இன்னொன்று வந்து 1 to many or many to 1, லாஸ்ட் வந்து many to many. ஸோ 1 to 1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, இந்த 1 to 1ல் வந்து பார்த்தோம்னா both the tables must have a primary key. ஸோ 2 டேபிளையும் ப்ரைமரி கீ இருந்தே ஆகணும், அதுதான் 1 to 1 ரிலேஷன்ஷிப். 1 to many ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, 2 டேபிளில் ஏதாவது ஒரு டேபிள் வந்து பார்த்தோம்னா ப்ரைமரி கீ இருக்கணும், அதுதான் 1 to many. நெக்ஸ்ட் many to many அப்படின்னு பார்க்கும்போது 2 டேபிள்லையும் ப்ரைமரி கீ காலம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப்போட டைப்ஸ். ஸோ கடைசியாக ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னா அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது யூ வில் கெட் த ஆப்ஷன் டெலிட். நீங்கள் டெலிட் கொடுக்கும்போது 2 டேபிளுக்கான ரிலேஷன்ஷிப்பும் டெலிட் ஆகிடும். புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட்ரீவ் டேட்டா யூஸிங் கொரி. எப்படி வந்து நம்ம ஒரு கொரி மூலமாக டேட்டாவை வந்து நம்ம ஃபெச் பண்ணி பார்க்குறது. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபில்டரிங் தான். ஸோ ஃபில்டரிங் அப்படின்னா என்ன? ஃபில்டரிங் மீன்ஸ் that the query uses criteria you provide to hide some data and present only what you want to see. இந்த கொரி மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நான் ஃபில்டர் பண்ணுறேன். எனக்கு தேவையான டேட்டாவை மட்டும் நான் வியூ பண்ணி நான் பார்க்குறேன், தேவையில்லாததை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா ஃபில்டரிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணால் கொரீஸ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு
செகண்ட் ஆப்ஷன் யூஸ் விசார்ட் டு கிரியேட் கொரி நம்ம கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற இந்த கொரீஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக நான் MySQL கொரீஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கொரீஸ்க்கான வீடியோவை நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் இம்பார்ட்டண்டான கொரீஸ் நம்ம எப்படி டைப் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அந்த கொரி வந்து பார்த்தோன்னா SQL கொரி, தட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஒரு பர்டிகுலர் ரோவோ இல்லை என்டையர் டேபிளையும் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 கிளாஸஸ் இருக்குது. ஒன்று வந்து வேர் கிளாஸ் அண்ட் தென் ஆர்டர் பை. ஸோ வேர் கிளாஸ் வந்து எதுக்காகனா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டேட்டாவை மட்டும் நான் வியூ பண்ணி பார்க்குறதுக்காக. ஆர்டர் பை எதுக்காகனா நான் என்னோடய டேட்டாவை ஆர்டர் பண்ணுறேன், அதாவது அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ நான் அரேஞ்ச் பண்ணி வியூ பண்ணி நான் பார்க்குறேன். இல்லை நான் ஒரு டேபிளை ஃபுல்லாகவே நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ நீட் டு யூஸ் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இங்கே கொடுத்துக்கிறது எல்லாமே சின்டாக்ஸ். நீங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன், அப்புறம் டிக்ரிமெண்ட், மைனஸ், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நான் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி. அதாவது வேர் எங்கே யூஸ் ஆகுனா குரூப்பிங் ஆஃப் டேட்டா. ஸோ ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறவங்க, ப்ளூ கலர் யாருக்கு பிடிக்குமோ அந்த பீப்புள்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி. அப்புறம் ஆர்டர் பை யூஸ் பண்ணி ரோல் நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசெண்டிங் ஆர்டரோ நான் மாற்றுறேன். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் SQL வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்டேட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை நம்ம வேறு ஒரு டேட்டா கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இங்கே லொக்கேஷனில் வந்து வேறு ஒரு சென்னைன்ற ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த சென்னைக்கு பதில் நான் இங்கே புவனேஸ்வர் அப்படின்னு நம்ம மாற்றுறேன். ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். எங்கே நான் மாற்றணும் அப்படின்னா ரோல் நம்பர் 14 யார்கிட்ட ரோல் நம்பர் 14 இருக்கோ அவங்களோட லொக்கேஷனை மட்டும் நான் மாற்றுறது. ஸோ இது வந்து அப்டேட் கண்டிஷன். ஸோ இது மாதிரி நிறைய கொரீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிரியேட் ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் யூஸிங் விசார்ட். ஸோ இதில் ஃபார்ம்னா என்னென்னு தெரியணும், ரிப்போர்ட்னா என்னென்னு தெரியணும். ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் இன்டு த டேட்டாபேஸ். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டாபேஸ்க்குள்ளே நம்ம டேட்டாஸை வந்து சிஸ்டமேட்டிக் மேனரில் ஒவ்வொரு டேட்டாவை நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம வியூ பண்ண முடியும், என்டர் பண்ண முடியும், டேட்டாவை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் டெஃபினேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ப்ரொசீஜர் ப்ராக்டிக்கல் வீடியோ நீங்கள் யூடியூப் சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட். நீங்கள் இங்கே ஃபார்ம் வந்து நிறைய க்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ரிப்போர்ட் அப்படின்னா என்னென்னா ரிப்போர்ட் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த டேட்டா இன் சம்மரைஸ்டு மேனர். அதாவது நான் க்ரியேட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே எனக்கு சம்மரைஸ்டு மேனில் நான் வியூ பண்ணி பார்க்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் ரிப்போர்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்குமே கூட பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதுக்கான ப்ராக்டிக்கல் வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, ப்ளீஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் போர்டு எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரொசீஜரை விட டெஃபினேஷன் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினேஷன் இந்த 2 டெஃபினேஷன் மட்டும் கிளியராக பார்த்துக்குங்க. அதே மாதிரி புக் பேக் கொஸ்டினும் நீங்கள் நல்லா தரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 50 out of 50 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். Please like and share my videos, and thank you so much dear students. Thank you.